வணக்கம். நான் உங்க ராஜி. ஐப்பசி மாதத்தில் வர பௌர்ணமி மற்ற மாதங்களை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப விசேஷமானதுங்க. இந்த பௌர்ணமியில் சிவனுக்கு அன்னாபிஷேகம் நடக்குங்க. புரட்டாசி முடிஞ்சு ஐப்பசி மாதம் வந்தாலே அடுத்தடுத்த விசேஷங்கள் வரிசை கட்டி வந்துட்டே இருக்குங்க. ஐப்பசியில் அன்னாபிஷேகம், கார்த்திகை மாதம் பிறந்தா ஐயப்ப பக்தர்கள் விரதம், கார்த்திகை தீபம், மார்கழி மாதம் வந்துச்சுன்னா வைகுண்ட ஏகாதசின்னு நிறைய வந்துட்டே இருக்குங்க. மாதம் பௌர்ணமி வந்தாலும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கொஞ்சம் விசேஷமான பூஜைகள்லாம் எப்படி நம்ம செய்கிறோமோ அதே மாதிரி ஐப்பசி மாதத்தில் அன்னாபிஷேகம் ரொம்ப விசேஷமானதுங்க. சிவன் கோயிலில் தினந்தோறும் 16 வகையான பொருட்கள் வச்சு அபிஷேகம் நடந்தாலும் வருஷத்துக்கு ஒரு முறை வர இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி அன்னைக்கு நடக்கிற அன்னாபிஷேகம் ரொம்ப விசேஷமானது. இந்த அன்னாபிஷேகத்தை கண்குளிர பார்க்குறவங்களுக்கு சொர்க்கம் நிச்சயமாக கிடைக்குங்க. அதோட ஒருத்தருக்கு கோடி சிவலிங்கத்தை பார்த்த புண்ணியமும் கிடைக்குதுங்க. இந்த வருஷம் ஐப்பசி மாதம் நவம்பர் 15 அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கொண்டாடப்படுது. அந்த நாளோட ஐப்பசி மாதம் முடிஞ்சு அடுத்ததாக கார்த்திகை மாதம் தொடங்குது. நவம்பர் 15 காலையில் 3:53 மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் காலையில் 3:42 மணி வரைக்கும் பௌர்ணமி திதி இருக்குங்க. இந்த பௌர்ணமி திதியோட அஸ்வினி, பரணி, கிருத்திகை நட்சத்திரங்களும் சேர்ந்தே வருது. ரொம்ப வருஷங்களாக குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்ருக்கவங்க கண்டிப்பாக இந்த அன்னாபிஷேகத்தில் கலந்துக்கங்க. இந்த சிறப்பான நாளில் சிவன் கோயிலில் சிவனுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்வாங்க. லிங்கம் முழுக்க அன்னம் சாத்தப்பட்டு இருக்குங்க. சிவனுக்கு சாத்தப்படுற இந்த அன்னத்தை பிரசாதமாக குழந்தை இல்லாதவங்க சாப்பிடும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை பிறக்குங்க. வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. போன வருஷம் இந்த அன்னாபிஷேகத்தில் கலந்துக்கிட்டவங்களுக்கு சிவன் கோயிலில் பூஜை செஞ்ச மை எல்லாருக்கும் பிரசாதமாக கிடச்சிதுங்க. இந்த வருஷம் நீங்களும் கலந்துக்கங்க. அந்த மையை தினந்தோறும் நீங்கள் நெத்தியில் வச்சுட்டு வரும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றமே உண்டாகுங்க. சந்திர பகவானோட சாபம் நீங்கப்பட்ட நாளும் ஐப்பசி மாத பௌர்ணமி தாங்க. இந்த நாளில் சந்திரனுக்குரிய தானியமான அரிசியில் சிவனுக்கு அன்னமிட்டு அபிஷேகம் செய்கிறதுனால சந்திரனால் ஏற்படுற பாதிப்புகளும் நீங்குங்க. பிரதோஷத்துக்கு பால், இளநீ, தேன், தயிர்னு அபிஷேகம் பண்ணுற பொருட்கள் வாங்கி தரது மாதிரி அன்னாபிஷேகத்தன்னைக்கு அரிசி வாங்கி சிவன் கோயிலில் கொடுக்கறதால நம்ம வீட்டில் உணவு தட்டுப்பாடு இல்லாமல் இருக்குங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற சிவலிங்கத்துக்கு அன்னாபிஷேகம் செய்யலாங்க. வீட்டில் செய்யும்போது ஒரு 1.5 மணி நேரம் மட்டும் அன்னத்தை அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து நீங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் பிரசாதமாக அதை சாப்பிட்டுக்கலாம். அன்னாபிஷேகத்துக்கு அரிசி மட்டும்தான் வாங்கி தரணுமா அப்படின்னா இல்லைங்க. பச்சரிசி, வெல்லம், நெய், கருப்பு எள், வெள்ளை எள், பருப்பு வகைகள், அப்புறம் காய்கறிகள், பழங்கள்னு எது வேணாலும் நீங்கள் கொண்டுட்டு போகலாங்க. பௌர்ணமி அன்னைக்கு 4:30 மணிக்கு தீபாராதனை நடக்குங்க. அன்றைக்கி கண்டிப்பாக கலந்துக்கங்க. இந்த வருஷம் சிவனை மனமுருகி வேண்டிக்கங்க. உங்கள் குறைகளை சொல்லுங்கள். குழந்தை இல்லாதவங்க கண்டிப்பாக சிவன்கிட்ட கேளுங்க. அடுத்த வருஷம் நீங்கள் சிவன் கோயிலுக்கு அன்னாபிஷேகத்துக்கு போகும்போது கையில் குழந்தையோடு போவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சுகமே சூழ்க.